கேப்டன் சாருடைய மறைவில் தான் நான் வந்து கேப்டன் சாரை பார்த்தேன். ஸோ அன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிடுச்சு. ஏன்னா ஒருத்தருடைய இறப்புக்கு வீடு ஆயிடுச்சுன்னா அவர் ஒரு நல்ல குடும்பத் தலைவன், ஒருத்தருடைய இறப்புக்கு ஒரு நாடே ஆயிடுச்சுன்னா அவர் தான் உண்மையான தலைவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி என் லைஃப்பில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீம் இருக்கும். அப்படின்னா நான் வந்து கேப்டன் சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு மிகப்பெரிய ஆசை. பட் அது எடுக்க முடியல, அதுதான் உண்மை. ஆனால் கேப்டன் சார் இந்த மக்களுக்கு செஞ்சதை அட்லீஸ்ட் சாவறதுக்குள்ளே 1% நான் செஞ்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். ரொம்ப நன்றி ப்ரோ. நான் கேட்ட உடனே நீங்கள் வந்து, ஏன்னா நான் முதல்ல ஒரு படம் இதுக்கப்புறம் நடிப்பேனா அதெல்லாம் தெரியல. பட் இந்த ஒரு படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு கேப்டன் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல் என்ன வேணால் சொல்லலாம். நீங்கள் வந்து இருக்கிறது எனக்கு அவரே வந்து நான் ஏதோ முதல் படம் நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து வாழ்த்துற மாதிரி இருக்குது. சீரியஸாக ரொம்ப நன்றி ப்ரோ. எனி டைம் பாலாம். லவ் யூ. தான் அப்பா இல்லாத இடத்துல பசங்க செய்யணும். இனி கேப்டன் இல்லாத இடத்துல என்ன பண்ணாரோ அதை தான் சரி. அதனால் அதெல்லாம் எதுவும் இல்லை. சக்ஸஸ். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் நிலையின் மேலாடும் பனி துளி தேய்க்கும். தீயை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாழும், இவனும் அந்த தீ போலத்தான். அந்த ஆகாயம் போதாத பறவை உண்டு நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் நீராட எறும்பின் தாகங்கள் நிலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். அண்ட் இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கிஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாலா பண்ண நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே. அது எல்லாமே நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு இப்போ ஆட்டோ எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டில் இந்த கிஃப்ட்டை நீங்கள் கொடுத்தா அது இன்னும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுக்க சொன்னோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஏழை மக்களுக்காக இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலும் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு மனசோட இதை பண்ணிகிட்டு இருக்க பாலா. எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உனக்கு அமையணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ப்ரெசென்டிங் திஸ் அவார்ட் டு பாலா. கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப எனி டைம் அது கரெக்டான ஒரு அவார்ட் தான். ஏன்னா இப்போ இது வந்து ஏஐ இருந்தாலும் இன்றைக்கி கேப்டன் எப்படி நேச்சுரலாக பாலா வந்து பாருங்கள், இப்படி தான் தோல் மேலே கை போட்டு சகஜமாக உட்காந்து அப்பா பேசுவார். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. கேப்டன் December 28 மண்ணில் விதைக்கப்படலை, பல கோடி மக்கள் மனசில் விதைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு விதையை தான் இங்கே நான் பார்க்குறேன். நிச்சயமாக இந்த ஃபோட்டோ ரொம்ப ஸ்பெஷலு. நான் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு அவார்டு தரேன்னு சொல்லி ஃபோன் அடித்தாங்க. நமக்கு என்ன அவார்டு, நம்ம படமே நடிக்கலையே என்ன அப்படின்னும் போது, நான் அந்த படம்லாம் நடிக்கலைங்க, எனக்கு எதுங்க அவார்டு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க உங்களுக்கு ஒரு புது கேட்டகரியில் ஒரு அவார்டு தரோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்டோன்னே நான் உடனே வரேன்னு. அதுக்கு தகுதியானவனா இல்லை, அதெல்லாம் தாண்டி அந்த விருதோட பேரோடைய பவர்ஃபுல். அந்த மாதிரி பத்மஸ்ரீ கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சரோட விருது எனக்கு கொடுத்தாங்க. காந்தி கண்ணாடி ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரீ-ரிலீஸ் ஈவென்ட் டைட்டில் ஸ்பான்சர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், Travel Beyond Boundaries, MCR Pure Cotton Club, Formals and Casual Shirts, powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி, Manju Group's Esport Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs, digital partner Behind Woods மற்றும் event partner IN Movie Makers.